என் சதீஷ்குமார் மாண்புமிகு நீதியரசர் என்ன கேட்டார், ரிப்போர்ட்டே இல்லை ஆவின்னு சொல்லிட்டான், இதில் எந்த இடத்துலையும் எனக்கு ஷார்ட்டேஜ் இல்லை, எந்த இடத்துலையும் ஆவின் இன்டர்னல் டொமஸ்டிக் என்கொயரி ரிப்போர்ட் சொல்கிறது. அதே மாதிரி போலீஸ் சிபிசிஐடி சொல்கிறான் நாங்கள் சாம்பிள். சரி அதெல்லாம் விடு, இந்த 1800 லிட்டர் இந்த தண்ணி ஊற்றுனான்னு சொன்னல, அந்த 1800 லிட்டர் பால் எடுத்தான்ல, அந்த பால் எடுத்து போய் நீ பிடிச்சி எடுத்துமே கொடுத்தல, நீ 1800 லிட்டர் நீ எப்படிடா நீ அளந்தான்னு கேட்குறாரு. யாரா சிபிசிஐடியா? ஏதாவது ஒன்று அளந்துருக்கணும்ல, ஒன்று எடை போட்டுருக்கணும், இல்லை 40 லிட்டர் கேனில் அளந்துருக்கணும். எப்படி நீ 1800 லிட்டர் நீ அளந்து அதை சொல்லு, எனக்கு அந்த பால் வந்து 1800 லிட்டர் தான் சொல்லுன்னு திருன்னு கோர்ட்டில் முடிக்கிறாங்க. ஒரு நாள் டைம் தரேன், ஏதாவது எவிடன்ஸ் மெட்டீரியல் இருந்தால் எடுத்துட்டு வா சிபிசிஐடிக்கு, இல்லைனா இந்த கட்டு கோர்ட்டு கீச்சு எல்லாத்தையும் கீச்சு கொளுத்தி போட்டுருவார். யாரு நாசர் இருந்தாரு, சரியில்லைன்னு தூக்கிட்டாங்க, தூக்க சொன்னாங்க. திரும்ப மனோ தங்கராஜ் அண்ணன் வந்தாரு, சரியில்லைன்னு தூக்கிட்டு கண்ணப்பண்ணனை போட்டாங்க. திரும்ப கண்ணப்பண்ணன் சரியில்லைன்ட்டு திரும்ப மனோ தங்கராஜை தூக்கிட்டு வராங்கன்னா, அங்க அமைச்சர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற அமைச்சர்கள் யாருமே பிரச்சனை இல்லை. அமைச்சர்கள் சட்டப்படையர் நடக்கணும் தான் இன்னைக்கு வரைக்கும் சொல்றாங்க. சட்ட விதிமீறல் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு அமைச்சர்கள் சொல்றாங்க. ஆனா அங்க இருக்கிற ஒட்டுமொத்த அதிகாரிகளும் விதிமீறலை சர்வசாதாரணமா செய்யறாங்க. கூட்டுறவுத்துறை இருக்கிற அதிகாரிங்க அடங்க மாட்டானுங்க, தப்ப சர்வசாதாரணமாக செய்யறாங்க. இவங்க செப்ப செய்யறத வந்து எங்களை மாதிரி கான்ட்ராக்டர்காரங்க தட்டி கேட்டா அவங்க மேல எதனா பழிய போட்டு ஒரு 12 வருஷத்துக்கு வனவாசத்தை அனுபவிக்க விடுறாங்க எனக்கு. அதனால நேற்று கூட மாண்புமிகு அமைச்சர் மனோ தங்கராஜ் சார் வந்து கூப்பிட்டு சட்டப்பிரகாரம் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. கோர்ட்டு சட்டப்பிரகாரம் பண்ணுறாங்க, அட்வொகேட் ஜெனரல் சட்டப்பிரகாரம். ஆனால் அங்கே இருக்கிற கால்நடைத்துறை செயலாளர் திரு டாக்டர் சுப்பையன் அவர்கள் சட்டத்தை மீறி செயல்படும் சொல்லி அழுத்தம் கொடுக்குறாரு. இது எவ்வளவு பெரிய தப்பு. அதே மாதிரி ஒரே டிபார்ட்மெண்ட்ல ஜேஎம்டி, ஜிஎம், எம்டி, செக்ரட்டரின்னு எப்படி கொடுக்குறீங்க நீங்க? மனோ தங்கராஜனால சீனியர்கிட்ட போய் இதை போய் சீஃப் செக்ரட்டரிகிட்ட பேச முடியல. ஏன்னா இவங்க ஜூனியர் மந்திரி எல்லாம் ஆட்டி படுக்கிற அளவுக்கு ஒரு ஐஏஎஸ் லாபி தமிழ்நாட்டில் தளபதி ஸ்டாலின் ஆட்சியில் மட்டும் தான் நடக்குது. இது அம்மாவோட ஆட்சியில் கூட இப்படி நடக்கல. இது வந்து நாட்டு மக்கள் ஆட்சிக்கு எதிரான ஒரு ஆட்சி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட இது மாதிரி எடப்பாடி தான் எங்களுக்கு தெரிஞ்சு ஒரு மோசமான ஆட்சி நடத்தியவர் யாரானா எடப்பாடி தான். அதை விட மோசமான ஐஏஎஸ் லாபி ஆட்சி. மந்திரிகளுக்கே தெரியாம மந்திரிகள்லாம் அலண்டு போய் அரசியல்வாதிகளா இந்த ஊழல் கேஸ் வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் பர்ஃபெக்டா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. 90% பர்ஃபெக்டா இருக்கணும்னு நினைக்கிறாங்க இந்த மந்திரி சபையில. ஆனா மந்திரி வந்து இந்த சட்டப்பிரகாரம் நடத்துறான்றாரு. நானும் முதலமைச்சருக்கு ஒரு வேண்டுகோள் சொல்றேன், தவறான ஐஏஎஸ் அதிகாரிகளை, திறமையில்லாத ஐஏஎஸ் அதிகாரிகளை வைத்துக்கொண்டு ஆட்சி பண்ண முடியாது. ரியல் ஒன் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். பல்வேறு முக்கியமான தகவல்கள், செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொள்ள இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் ஆவின் வைத்தியநாதன் அவர்கள். வணக்கம் சார். சென்னை டிஜிபி அலுவலகத்தில் பாமக நிர்வாகிகள் மருத்துவர் ராமதாஸ் அவர்களுக்கு பாதுகாப்பு கோரி மனு கொடுக்க செல்லும் போது அவர்களுடன் செல்வதற்காக புரட்சி தமிழகம் கட்சியுடைய தலைவர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் அந்த செல்றாங்க. அந்த சூழ்நிலையில விசிகாவை சேர்ந்த சிலர் அவரை வந்து செருப்பால் அடிச்சு ஒரு கொடூரமான தாக்குதலில் ஈடுபடுறாங்க. இந்த நிகழ்வு எப்படி பாக்குறீங்க? முதல்ல விசிகா வந்து ஒரு வன்முறை கட்சியாக மாறக்கூடாது. மற்றதுக்கெல்லாம் நம்ம திருமாவளவன் கண்டனம் தெரிவிக்கிறார், இதுக்கு முதல்ல கண்டனம் தெரிவிச்சிருக்கணுமா இல்லையா? மாற்று கருத்து உடையவராக இருக்கலாம், அவருக்கு மாற்று கருத்து இருக்குது மூர்த்திக்கு. அதை வந்து நம்ம சகிப்புத்தன்மையோடு ஏற்றுக்கணும். விமர்சனங்களை சகிப்புத்தன்மையோடு ஏற்றக்கூடிய தலைமைக்கு மாண்பு இருக்கணும். அதுதான் அண்ணன் திருமாவளவன்கிட்ட இருந்தது. இப்போ ஏன் இல்லை? விமர்சனம் பண்ணட்டும், எவ்வளோ வேணாலும் பண்ணட்டும். அந்த விமர்சனம் மூர்த்தி என்னன்னா தரமான விமர்சனமாக இருக்கணும், ஆதாரபூர்வமான விமர்சனமாக இருக்கணும். சட்டம் தன் கடமையை உடனடியாக செய்ய வேண்டும். கூட்டணி கட்சின்றதுக்கோசம் அதை வந்து வேடிக்கை பார்க்கக்கூடாது. மாண்புமிகு முதலமைச்சருக்கு நாங்கள் வேண்டுகோளாக சொல்கிறோம், மூர்த்தியை தாக்கியவர்கள் எதே பெறப்பட்ட செல்வாக்கு உடையவர்களாக இருந்தாலும் அவர்களை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும். வன்முறை தமிழ்நாட்டில் தலை தூக்க எந்த ரூபத்திலும் தலை தூக்கக்கூடாது என்பது மாண்புமிகு முதலமைச்சருக்கு பணிவான வேண்டுகோளாக இருக்குது. இப்போ ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் அந்த தாக்குதலுக்கு பிறகு செய்தியாளர்கள் மத்தியில் பேசும்போது கூட ஒரு டிஜிபி அலுவலகத்தில் இது போன்ற ஒரு வன்முறையில் ஈடுபடுறாங்க, என்னுடைய சட்டை கிழிக்கப்படுகிறது, செருப்பால் அடிக்கக்கூடிய நிகழ்வுகள் நடக்குது, ஆனால் காவல்துறையினர் கூட தடுக்கல அப்படின்ற ஒரு முறையாக 8 பேர் இருக்காங்க சீனியரிட்டி டிஜிபி அந்தஸ்தில். அவங்களெல்லாம் விட்டுட்டு 9வது ஆள் இருந்து டிஜிபியாக நீங்கள் உட்கார வச்சா பொறுப்பு டிஜிபியாக உட்காந்தீங்கன்னா இதுதான் இது நடக்கும். முன்கூட்டி அங்கே டிஜிபி அலுவலகத்துக்கே பாதுகாப்பு இல்லைன்னா வேறு எங்கத்துக்கு பாதுகாப்பு இருக்கும்? தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு எப்படி சரியாக இருக்கும்? மாண்புமிகு முதலமைச்சர் வந்து இதெல்லாம் வந்து அதிகாரிகளுடைய தலையீடு அளவுக்கு மீறி இந்த ஆட்சியில், திமுக ஆட்சியில் மிகப்பெரிய தப்பு என்ன நடந்ததுன்னா, அம்மா ஜெயலலிதா அம்மா ஆட்சியில் கூட 2012க்கு அப்புறம் ஐஏஎஸ் ஆஃபீஸர்களுடைய, ஐபிஎஸ் ஆஃபீஸர், ஐஏஎஸ் ஆஃபீஸருடைய தலையீடு தான் அதிகமாக இருந்தது. எப்போ 2012க்கு அப்புறமே அம்மாவுக்கு உடல்நலம் குன்றிய போதுலேருந்து இவங்களுடைய ஆட்டம் பாட்டம் ஓவர் ஆயிடுச்சு. இப்போ அதே தான் கண்டினியூ ஆகுது. திமுக ஆட்சி வந்து அதை விட மோசமாக ஐஏஎஸ் ஆஃபீஸரோட லாபி வந்து இங்கே தமிழ்நாட்டில் ஆடுது. ஒரு மாண்பும் ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன்.
ஒரு ஆவினில் ஒரு டெண்டர் நடக்குது. பாக்கெட் பால் இந்த டெலிவரி வண்டிங்கெலாம் இப்போ டெண்டர் நடந்துட்டு இருக்குது. இந்த டெண்டர் நடக்குது. பொதுவாக மாண்புமிகு அமைச்சர் வந்து என்ன சொல்லுவார்னா, எங்களுக்கு வேண்டியவங்களுக்கு வந்து கொஞ்சம் சட்டத்தை டைலூட் பண்ணுங்கள், கண்டிஷனை ரிலாக்ஸ் பண்ணுங்கன்னுவாங்க. ஆனால் இப்போ இருக்கிற மனோ தங்கராஜ் அமைச்சர் வந்து மாண்புமிகு அமைச்சர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் சட்டத்தை கடைபிடிங்க, கரெக்டாக பண்ணுங்கள், டெண்டரில் எனக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாது, பால் லாரி விஷயத்தில் கெட்ட பேர் வந்துடக்கூடாது, ஏற்கனவே பல கெட்ட பேர் இருக்குது, அதனால் தயவுசெய்து இதில் எந்த நெருடலும் இருக்கக்கூடாது, எந்த டெண்டர் கண்டிஷனில் எந்த வித உருமாற்றமும் செய்து யாருக்கும் நீங்கள் ஃபேவர் பண்ணக்கூடாது அப்படின்னு நேற்று மீட்டிங் நடத்துகிறாரு. லீவு நாளில் கூட நடத்தி அதில் கூட அமைச்சர் வலியுறுத்துறாரு. ஆனால் இங்கே இருக்கிற ஐஏஎஸ் ஆஃபீஸர், உதாரணத்துக்கு கால்நடைத்துறை செயலாளர் திரு சுப்பையன், அவர் என்ன சொல்கிறார், பரவாயில்ல நெக்லிஜென்ட்டாக நீங்கள் பண்ணுங்கள், ஃப்ளெக்சிபிளாக பண்ணுங்கள், டெண்டர் கண்டிஷன் இவங்களே போடுவாங்களாம், இவங்க வேண்டியவங்களை உள்ளே கொண்டு வரதுக்கு டாக்டர் சுப்பையன் என்ன பண்ணுறாரு, ஆவின் புதுசாக வந்துக்கிற ஆவின் எம்டிக்கு அழுத்தம் கொடுக்குறாரு. ஒரு ஹெச்ஓடிக்கு அழுத்தம் கொடுத்தீங்கன்னா அந்த ஹெச்ஓடி கமிட்டிக்கு அழுத்தம் கொடுக்குறாரு. இதனால் ஆவின் டெண்டர் 2 மாதமாக நிலுவையில் இருக்குது. இதில் வர ஆனரபிள் ஹைகோர்ட்டுக்கு போயிடுச்சு. போன வாரம் அந்த கேஸ் எங்கே போயிடுச்சு, உயர்நீதிமன்றத்துக்கு போயிடுச்சு. உயர்நீதிமன்றமும் சொல்லுது, என்ன சொல்லுது, மதிப்புக்குரிய மாண்புமிகு நீதியரசர் லட்சுமி நாராயண் ஜே வந்து சொல்கிறாரு, இப்போ இதில் ஆவினில் வந்து நீங்கள் சட்டப்பிரகாரம் கரெக்டாக டெண்டர் நடத்துங்க. இதில் வந்து நீங்கள் ஏஜியை கூப்பிட்றாரு. ஏஜியை கூப்பிட்டு நீங்கள் அவங்க ஏஜி யார், அடிஷனல் அட்வொகேட் ஜெனரல் வந்து ஸ்டேட்டோட அத்தாரிட்டி, அவர் சொல்கிறார் நாங்கள் சட்டம் எந்த டிவியேஷனும் பண்ண மாட்டோம், சட்டப்பிரகாரம் டெண்டரை நடத்துவோம்னு சொல்லி உறுதிமொழி கொடுத்து நான் உங்களை நம்ப மாட்டேன் நீதியரசர் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு, உங்களை நம்ப மாட்டேன், நீங்கள் டெக்னிக்கல் மீட்டு ஓப்பன் பண்ணுறது மட்டும் நான் அலோவ் பண்ணுறது, ஸ்க்ரூட்டினி பண்ண மட்டும் அலோவ் பண்ணுறேன், ப்ராசஸ் பண்ணுங்கள், ஆனால் கமர்ஷியல் பீட்டு என் நாலேஜ் இல்லாத விலைப்புள்ளி என் நாலேஜ் இல்லாமல் நீங்கள் திறக்கக்கூடாதுன்னு அப்படின்னு மிக அற்புதமான ஒரு உத்தரவை போடுறாரு. ஆவின் மேலே அரசாங்கத்து மேலே நம்பிக்கை இல்லாமல் ஏஜி சொல்கிறார், அப்போ இல்லை நீங்கள் வெக்கேட் பண்ணலாம், நான் பொறுப்பேற்றுக்கணும்னு, நோ நீங்கள் எடுத்துகிட்டு வாங்கன்றாரு. இவ்வளோ தூரம் ஏஜி சொல்கிறாரு, நீதிமன்றம் சொல்லுது. அதையே மீறி இந்த டாக்டர் சுப்பையன் ஆவின் எம்டிக்கு அழுத்தம் கொடுக்குறாப்புல. எப்படி அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் கோர்ட்டை. எவ்வளோ தூரம் பாருங்கள், அவங்களுக்கு வேண்டியவங்களை உள்ளே கொண்டு வரதுக்கோசம் ஒரு அரசு செயலாளர், கால்நடைத்துறை பால்வளத்துறை செயலாளர் ஒரு டெண்டர் கமிட்டிக்கு அழுத்தத்தை கொடுக்குறாரு. ஜிஎம் அன்புமணின்னு ஒருத்தர் இருக்கார் ஆவினில், அவர் போட்டால் அவர் சமுதாயத்தை சார்ந்தவர், அவரை வச்சு எம்டிக்கு தெரியாமே டைரெக்டாக அவர் மூலியமாக அழுத்தம் கொடுக்குறாரு. எம்டி வேடிக்கை பார்க்குறாரு. ஆக்சுவலி அந்த நிர்வாக இயக்குனர் தான் கோர்ட்டோட அஃபிடேவிட்டில் வந்து கையெழுத்து போடணும். எதில் அவர் கீழே இருக்கிற ஜேஎம்டி லேடியை போய் நீங்கள் கையெழுத்து போடுங்க, நான் கையெழுத்து போட மாட்டேன்றாரு. மாண்புமிகு நிர்வாக இயக்குனர் எந்த ஃபைல்லையுமே கையெழுத்து போட மாட்டாரு. அவர் பேர் வரக்கூடாதுன்னு சொல்லி ஒன்று கால்நடைத்துறை செயலாளரை எதிர்த்து நீங்கள் டே டு டே ஆக்டிவிட்டீஸில் தலையிடாதீங்க, இது என் நிர்வாகம், அமைச்சர் வந்து சட்டப்பிரகாரம் நியாயமாக நடத்த சொல்கிறாரு. யார் அமைச்சர், மாண்புமிகு அமைச்சர் வந்து சட்டப்பிரகாரம் நியாயமாக நடத்துங்க, இதில் எந்த கட்ட பேரும் அரசுக்கு வந்துடக்கூடாதுன்னு சொல்கிறாரு. ஆனால் அரசு செயலாளர் நீ நியாயமாக நடத்தாத, அயோக்கியத்தனம் பண்ணு. ஏன்னா அவர் ஏற்கனவே இங்கே ஆவின்லேயே ஜேஎம்டி, ஆவின்லேயே ஜிஎம், ஆவின்லேயே எம்டி, இப்போ ஆவினுக்கு செயலாளர். எப்படி பாருங்கள், ஒரு ஆள் இதுலேயே 25 வருஷமாக இருக்கிறாப்புல, அவர் எப்படி நியாயத்தை பண்ணுவார்? இப்படி தான் நான் சொல்கிறது ஒரு உதாரணத்துக்கு ஆவின்னு சொன்னேன், எனக்கு தெரிஞ்ச டிபார்ட்மெண்ட்டுன்றதில்ல. இதை எதிர்த்து நம்ம ஏதாவது கோர்ட்டுக்கு போகணும்னு வச்சிங்களேன், திரும்ப பழைய மாதிரி ஒரு பால் கலப்பட கேஸ் ஒன்று உருவாக்குவாங்க இவங்களே. நேற்று ஒரு நீதிபதி எங்களுக்கு 12 வருஷம் வனவாசத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல தீர்ப்பை கொடுத்தாங்களா, இல்லாத கேஸ் இது. வந்து பாலும் களவாடலை, பாலும் தண்ணியும் ஊற்றல, எதுவுமே நடக்காமல் ஒருத்தர் ஏன்டா சாவடிக்கிறீங்க. ஒரே ஒரு வார்த்தை இந்த ஐஏஎஸ் அதிகாரிகளை அன்றைக்கி இருந்த நிர்வாக இயக்குனர் சுனில் பால்வன் நம்ம கேட்டோம் கேள்வி, எப்போ சட்டப்பிரகாரம் டெண்டர் நடத்துப்பா, நீ என்னப்பா உங்கள் அதிகாரத்தை வீட்டை போகிற மாதிரி பயன்படுத்துறீங்க, இது வந்து டெண்டர் டிரான்ஸ்பரன்சி ஆக்ட் பிரகாரம் டெண்டர் பிரகாரம் நடத்துனா. அவர் நாங்கள் சபரிமலையில் இருந்துங்க 2014 25வது வருஷம் நான் தொடர்ந்து வருஷத்துக்கு 2 முறை சபரிமலைக்கு போகிறேன். சைதாப்பேட்டை ஐயப்பா சேவா சங்கம் மூலிமா போகிறோம். வருஷம் நான் எவ்வளோ வசதியாக இருந்தால் கூட அந்த ட்ரெயினில் தான் போவோம், அது இதில் தான் வருவோம். நான் சபரிமலை 25 வருஷம் நான் வந்து நெய்யபிஷேகம் பண்ணுகிறேன். அந்த நேரத்தில் வந்து வைத்தியநாதன் வண்டி போச்சான், அந்த வண்டியிலேருந்து டிரைவர் பால் எடுத்து குத்தாராம் அப்படின்னு ஒரு பொய் வழக்கை புனைஞ்சு என்னுடைய தொழிலெல்லாம் நாசம் பண்ணி என் பேரை கெடுத்து அது இங்கேருந்து நம்ம சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறோம், பெயிலிங்க கொடுக்குறான். அம்மா விட்டு என்னை கட்சி விட்டு நிற்கிறாங்க, ஐஏஎஸ் ஆஃபீஸெல்லாம் சேர்ந்துட்டு. ரிப்போர்ட்டு உளவுத்துறை ரிப்போர்ட்டு முதல்ல கொடுத்த ரிப்போர்ட் கரெக்டாக கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஷீலா பாலகிருஷ்ணன்லாம் தடுத்து ரிப்போர்ட்டை மாற்றி எழுதி கொடுத்தாங்க. யார் அம்மாவுக்கு எப்படி சொன்னாங்க, வைத்திய வண்டியில் தவறு நடந்திருக்கு, வைத்தி தப்பு பண்ணாரான்னு அம்மா கேட்கல, இது நடந்திருக்கா உண்மையை சொல்லுங்கன்னா வைத்திய வண்டியில் தவறு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அம்மாவை ஏமாற்றி இந்த கேஸை வந்து சிபிசிஐடிக்கு மாற்றி இவ்வளோ தொல்லை கொடுத்தீங்க. அப்புறம் எனக்கு பெயில் தமிழ்நாட்டில் பெயிலே கிடைக்காம சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் சுப்ரீம் கோர்ட்டில் போய் சீஃப் ஜஸ்டிஸ் தாக்கூர் அட்மிஷனுக்கு ஹரிஷ் சால்வே சாரும் துஷ்வந்த் பார் கவுன்சில் பிரசிடென்ட், அவர் நேர்மையானவங்க, இவங்கெல்லாம் தலையிட்டு எனக்கு அட்மிஷன் வாங்கி கொடுத்து பெயில் வாங்கி கொடுத்தது. பெயில் வாங்கிறதுக்கு இந்த 6 மாதம் 19 நாள் சிறைச்சாலையில் இந்த கொடுமையை அனுபவிச்சிருக்கிறேன் கடலூர் ஜெயிலில். பெயிலுக்கே ஒத்துக்கலை இந்த ஆட்சியில். இது ஜெயலலிதா ஆட்சியில், எங்கள் ஆட்சி அதிமுக ஆட்சி, அதிமுக தொண்டனுக்கு பெயில் கிடைக்கல. அதுக்கே அவ்வளோ முட்டுக்கொட்டை போட்ட அந்த ஐஏஎஸ் அதிகாரிங்க.
அப்போ டி.கே. தாகர் சொன்னார், சீஃப் ஜஸ்டிஸ் மாண்புமிகு நீதியரசர் சொல்கிறாரு, உங்கள் ஆள் ஐஏஎஸ் ஆஃபீஸரை முறைச்சிருக்காரு, அதனால தான் இந்த பிரச்சனை பெயில் கொடுக்குது. இங்கே அரசாங்கத்தில் இருக்கிற ஒரு பியூனை முறைச்சாவே வேலை நடக்காது, சுத்த விட்ருவான் பையில். நீங்கள் ஐஏஎஸ் ஆஃபீஸரையே உங்கள் ஆள் போய் விடுவாங்களா அவங்களான்னு சொல்லி கண்டிஷனல் இல்லாமல் ஒரு பெயிலை கொடுத்தாரு. அதில் தான் வெளியில் வந்தோம். வந்ததுக்கப்புறம் திரும்ப 2018 இந்த வழக்கு மாண்புமிகு நீதியரசர் சி.டி. செல்வத்திட்ட வருது. சி.டி. செல்வ சார் வந்து கேட்குறாரு, இது ஒரு வழக்கா, சாம்பிள் பால் கலப்படம்னா சாம்பிள் எடுத்துக்கணுமா இல்லையா, சரி அந்த சாம்பிள் ரிப்போர்ட் எங்கன்னு கேட்குறாரு. லேப் ரிப்போர்ட் NABL லேபில் வந்து 4 சாம்பிள் இருக்கணும், ஒரு சாம்பிள் உடச்சி இப்போ பூனாக்கு அனுப்புவாங்க, அந்த ரிசல்ட் வரணும், அந்த ரிசல்ட்டை அடால்ட்ரேஷன் ப்ரூவ் ஆகிருக்கணும். அப்படி இருந்தால் தான் ஒருத்த மேலே நீங்கள் கலப்பட வழக்கு பதிவு பண்ண முடியும். அதுவும் இல்லை. சரி வைத்தியநாதனாவது ஸ்பாட்டில் இருந்தாரா, அதுவும் இல்லை. அவர் லாரியாவது ஸ்பாட்டில் பிடிச்சிங்களா, அதுவும் இல்லை. எதுவுமே இல்லாமல் இந்த கோர்ட் டைமை ஏன் வீணடிக்கிறீங்கன்னு சொல்லி அந்த வழக்கை 5/1/2018 டிஸ்சார்ஜ் பண்ணிடுறாரு. என்ன என் மனைவி அந்த A3 ஆவின் ஆஃபீஸர் அப்துல் ரஹீம் 3 பேரும் டிஸ்சார்ஜ் பண்ணுறாரு. 2 வருஷம் கழிச்சு ஒரு கோபால் என்ற ஐஏஎஸ் அதிகாரி, யார் திரு கோபால் என்ற ஐஏஎஸ் அதிகாரி அந்த வழக்கை திரும்ப எடுத்துகிட்டு போய் கண்டெம்டிலே போட்டு சுப்ரீம் கோர்ட்டில் இந்த வழக்கோட தீர்ப்பு வந்து 2 வருஷம் கழிச்சு சொல்கிறாப்புல. 90 நாள் தான் டைமே, 90 நாளுக்குள்ளே நீ அப்பீலுக்கு போகணும், போகல. 2 வருஷம் கழிச்சு என்ன பழி வாங்குறாங்க. எப்படிலாம் ஒரு இவங்களுக்கு பிடிக்கலன்னா ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ஒருத்தனுடைய வாழ்க்கையில் எப்படிலாம் விளாட்றாங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு 2 மணி சொல்லி எனக்கு கொடுங்க. போயிட்டாங்க. அங்கே என்ன சொல்கிறாரு நீதியரசர் வந்து என்ன சொல்கிறாங்க, சுப்ரீம் கோர்ட்டில் இந்த வழக்கு வந்து பெரிய வழக்கு, இதை வந்து சி.டி. செல்வம் சார் 1 பேஜ் ஆர்டர் போட்டிருக்காருன்றாங்க. டீட்டெயில்டு ஆர்டரை வந்து இந்த பூதப்பாண்டி கேஸ் மற்ற டிரைவருங்க கேஸ் வரும்போது இதையும் விசாரித்து சேர்த்து ஒரு டீட்டெயில் ஆர்டராக போடுங்கன்னு சொல்லி அந்த கேஸை வந்து எங்கே பண்ணுறாங்க, ரிமாண்ட் பண்ணுறாங்க. எங்கே ஆனரபிள் ஹைகோர்ட்டுக்கு அனுப்புகிறாங்க. திரும்ப அந்த ட்ரையல் கோர்ட் CJM விழுப்புரத்துக்கு அனுப்பி ட்ரையல் நடத்துன்னு சொல்லலை. இவர் சி.டி. செல்வம் ஆர்டரில் என்ன இருக்குது, நீ சாம்பிளாக இல்லைனா அது எதுக்கு கோர்ட் டைம் எதுக்கு வேஸ்ட் பண்ணுறது தானே அவர் தான் கேட்குறாரு. அதே தான் நேற்று சதீஷ் சார் என்ன கேட்டார், என் சதீஷ்குமார் மாண்புமிகு நீதியரசர் என்ன கேட்டார், இதில் ரிப்போர்ட்டே இல்லை, ஆவின்னு சொல்லிட்டான், இதில் எந்த இடத்துலையும் எனக்கு ஷார்ட்டேஜ் இல்லை, எந்த இடத்துலையும் ஆவின் இன்டர்னல் டொமஸ்டிக் என்கொயரி ரிப்போர்ட் சொல்கிறது, அதே மாதிரி போலீஸ் CBCID சொல்கிறான், நாங்கள் சாம்பிள் சரி அதெல்லாம் விடு, இந்த 1800 லிட்டர் இந்த தண்ணி ஊற்றுனான்னு சொன்னல, அந்த 1800 லிட்டர் பால் எடுத்தான்ல, அந்த பால் எடுத்து போய் நீ பிடிச்சி எடுத்துமே கொடுத்தல, நீ 1800 லிட்டர் நீ எப்படிடா நீ அளந்தான்னு கேட்குறாரு. யாரா CBCID ஏதாவது ஒன்றுத்தில் அளந்துருக்கணும்ல, ஒன்று எடை போட்டிருக்கணும், இல்லை 40 லிட்டர் கேனில் அளந்துருக்கணும். எப்படி நீ 1800 லிட்டர் நீ அளந்து அதை சொல்லு, எனக்கு அந்த பால் வந்து 1800 லிட்டர் தான்ன்றதை சொல்லுன்னு திருன்னு கோர்ட்டில் முடிக்கிறானுங்க. சரி ஒரு நாள் டைம் தரேன், ஏதாவது எவிடன்ஸ் மெட்டீரியல் இருந்தால் எடுத்துகிட்டு வா CBCIDக்கு, இல்லைனா இந்த கட்டு கோர்ட்டு கீச்சு எல்லாத்தையும் கீச்சு கொளுத்தி போட்டுருவார். யார் சுற்றி 12 வருஷமாக இந்த கேஸ் சுற்றி நிற்குது, இது ஒரு கேஸ் வந்து கோர்ட் டைம் திரும்ப அவரும் அதே தான் சொன்னார், காலை வேஸ்ட் பண்ணுறீங்க, அவங்களுக்கும் தொல்லை கொடுக்குறீங்க, டிரைவருக்கு இருக்கும் அந்த ஓனர்களுக்கும், எங்களுக்கும் கோர்ட் டைம் தொடர்ந்து நீங்கள் CBCID வந்து ஒன்றுமே மெட்டீரியல் எவிடன்ஸ் ஏதாவது இருந்தால் எடுத்துகிட்டு வாங்கினது அவர் சொன்ன மெட்டீரியல் எவிடன்ஸ். நான் யாருக்குமே பேட்டி கொடுக்கல, உங்களுக்கு தான் தரேன். மெட்டீரியல் எவிடன்ஸ் இருந்தால் அது கொடுத்து ப்ரூவ் பண்ண உனக்கு 1 டே டைம் தரேன்னாரு. திரும்ப மறுநாள் வந்தாங்க, ஒன்றுமே இல்லை அப்படின்னாங்க. RCB இருந்தால் தானே கொடுக்க முடியும், ஒரு சம்பவமே அது மாதிரி நடந்தால் தானே கொடுக்க முடியும். அதில் கூட அந்த விவோ அன்றைக்கி நைட்டு 11:30 மணிக்கு இவன் 2 வீலரில் போனான். அந்த கேஸோட சாரம் சொன்னான்னா 11 மணிக்கு அந்த 2 பேர் 2 வீலரில் போனால் அவனை மடக்கி கேட்டோம். 11:30 மணிக்கு நாங்கள் சந்தேகத்தோட சஸ்பெஷனான 2 பேர் கேட்டோம். அது 45 கேன் பாலோட அவன் வேனை வச்சு நின்றுந்தான். அந்த வேன் பால் ஏதுறான்னு கேட்டதுக்கு வைத்தியநாதனுடைய வண்டியிலேருந்து அந்த டிரைவர் எடுத்து கொடுத்துட்டு போனான்னு சொல்கிறாங்க. அந்த அம்மா விவோ என்ன சொல்கிறாங்க, இது 11:30 மணிக்கு தான் அவன் வரான். விவோ என்ன சொல்ல, ஏன்னா 9 மணிக்கே என்ன வர சொல்லிட்டாங்க இவங்க எவிடன்ஸ் எடுக்க அப்படின்னு இதுக்கு கிராஸ் ஆகுது. ஏற்கனவே அந்த அக்யூஸ்ட் சுரேஷ் பாபு 516 அந்த அக்யூஸ்ட் என்ன பண்ணுறான், ஏற்கனவே அவன் பேரில் போய் வழக்கு போடுறாங்க. ஏன்னா அந்த ஒயின் ஷாப்பில் பணம் காணாமல் போனது, சைனா எடுத்தது போன ராபரி கேஸ் எல்லாம் போடுறாங்க. இது எல்லாமே திண்டிவனம் கோர்ட்லேயே அது எல்லாமே பொய் கேஸ்னு, இது எல்லாமே 122 மதர் கேஸில் வெளிமடை போலீஸ் ஸ்டேஷன் கேஸ் எல்லாமே கோஸ் பண்ணிட்டாங்க. இந்த கேஸை வச்சு நீ எனக்கு ஆர்டர் போடு IAS ஆஃபீஸர் ஒவ்வொரு வாட்டியும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறது, சுப்ரீம் கோர்ட்டில் திரும்ப அந்த வழக்கு இங்கே வருது. என்ன எப்படிலாம் இன்றைக்கி வரைக்கும் பழி வாங்குறாங்க. சரி இப்போ இருக்கிற டெண்டராவது ஆவின் அதிகாரிங்க ஒழுங்காக நடத்துகிறாங்கன்னு பார்த்தா இப்போவும் அந்த டெண்டரை ஒழுங்காக நடத்த மாட்டாங்க ஆவின் அதிகாரி. இதோட 4-5 மந்திரி மாறிட்டாங்க. திமுக ஆட்சி வந்து அங்கே மந்திரிங்க எந்த மாதிரி பிரச்சனையும் கிடையாது. அதேமாதிரி மூர்த்தி அண்ணன் மந்திரியை மாற்றினாங்க எனக்கு என் கேஸில். அவருக்கும் இந்த கேஸுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. பாவம் அவரோட மந்திரி பதவி கொடுக்குறாரு. அம்மா வந்து நான் மாவட்ட கழக ஒருங்கிணைந்த மாவட்ட கழக துணை செயலாளராக இருக்கிறேன். அம்மா வந்து பொதுச் செயலாளர் ஆகிட்டாங்க. நான் தான் வைத்திய பொக்கை வாங்குறேன். நான் தான் அம்மா கையில் இருக்கிற பொக்கையை வாங்கி ஒன்று கொடுத்துருக்குறேன். ஒரு தொண்டன்கிட்ட ஒரு தலைமை, ஒரு மன்னன், ஒரு அரசன் என்னப்பா நடந்ததுன்னு கேட்டுருந்தா, அம்மா இந்த IAS ஆஃபீஸர் வந்ததுலேருந்து என்ன வந்து தொல்லை கொடுத்துருக்குறாம்மா,
இந்த சுனில் பாலேவால் எனக்கு ஆரம்பத்துலேருந்தே கொடுக்குறேன். ஏற்கனவே ஒரு விஷயம் நடந்தது. இதுக்கு முன்னாடி விபுநாயர் ஐஏஎஸ் வரும்போது இதே மாதிரி பிரச்சனை பண்ணாங்க. அம்மா ஜெயா டிவியோட தில்லை அனுப்பிச்சி வச்சும்போது நான் சரியாக சொன்னேன், இது மாதிரி என்ன பழி வாங்குறாங்கம்மா வரவங்களாம், நான் அதிமுக அம்மாவுக்கு எதிராக பண்ணுறான், அம்மா கோவத்தை உண்டு பண்ணுறதுக்கு என்ன நோண்டிகிட்டே இருக்காங்கன்னு சொன்னேன். 10 நாளில் விபுநாயரை மாற்றினாங்க. அம்மா விபுநாயர் ஐஏஎஸ் மேனேஜிங் டைரக்டராக வெரிஃபை பண்ணாங்க. திமுக ஆட்சியில் வண்டி எப்படி ஓடிச்சுனாங்க, கோர்ட்டில் கேஸ் போட்டு தான் ஓடிச்சு பாருங்கன்னு காமிச்சேன். உடனே அவரை தூக்கி போட்டாங்க. அதுலேருந்து அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர்லாம் நம்ம மேலே கோவமாஞ்சின்னு விபுநாயர் மாற்றிட்டானுங்க. ஒரு கான்ட்ராக்டர், ஆஃப்டர் ஆல் ஒரு கான்ட்ராக்டர் ஒரு ஐஏஎஸை மாற்றலாமா? நான் அவரை மாற்றினு கூட அம்மாட்ட சொல்ல, என்ன தற்காத்துக்குள்ள அம்மாகிட்ட கேட்டாங்க எதனால் பிரச்சனை நடக்குதுன்னா, அம்மா அன்றைக்கி தீர விசாரித்தாங்க. அதுக்கப்புறம் விபுநாயர் போனதுக்கப்புறம் இந்த பிரச்சனை 2 வருஷம் கழிச்சு இவர் நடக்குது. எங்கே சுனில் பாலேவால் வராரு. சுனில் பாலேவாலும் வந்ததில் கரெக்டாக தான் இருந்தார். இந்த அங்கே என்ன சொல்ல வரேன்னா, ஐஏஎஸ் ஆஃபீஸரும் அங்கே பிரச்சனை வரதில்லை. இந்த ஆவியில் இந்த 2ஆம் கட்ட அதிகாரிங்க இருக்கிறாங்க, செகண்ட் லெவல் ஆஃபீஸர். நாசர் இருந்தார், சரியில்லைன்னு தூக்க சொன்னாங்க. திரும்ப மனோ தங்கராஜ் அண்ணன் வந்தார், சரியில்லைன்னு தூக்கிட்டு கண்ணப்பண்ணனை போட்டாங்க. திரும்ப கண்ணப்பண்ணன் சரியில்லைன்ட்டு திரும்ப மனோ தங்கராஜை தூக்கிட்டு வராங்கன்னா, அங்கே அமைச்சர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற அமைச்சர்கள் யாருமே பிரச்சனை இல்லை. அமைச்சர்கள் சட்டப்படையர் நடக்கணும் தான் இன்றைக்கி வரைக்கும் சொல்கிறாங்க. சட்ட விதிமீறல் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு அமைச்சர்கள் சொல்கிறாங்க. ஆனால் அங்கே இருக்கிற ஒட்டுமொத்த அதிகாரிகளும் விதிமீறலை சர்வசாதாரணமாக செய்கிறாங்க. கூட்டுறவுத்துறையில் இருந்துட்டு தளபதி ஸ்டாலின் கூட என்ன சொன்னார்னா, நாசர் பதவி ஏற்றோன்னு சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு 3 ரூபாய்க்கு 3 வருஷம் ஜெயிலில் இருந்தது. நான் கோஆப்ரேட்டிவ்ஸ் கவர்மெண்ட்டோட மோசமான ஒரு டிபார்ட்மெண்ட்டு, ஜாக்கிரதையாக செயல்படணும் நாசர்னு சொல்லி தான் பதவி பிரமாணம் செய்து வச்சார். யாருக்கு? நாசர் அண்ணனுக்கு. ஆனால் இங்கே இருக்கிற அதிகாரிங்க அடங்க மாட்டுறானுங்க, தப்பை சர்வசாதாரணமாக செய்கிறானுங்க. இவனுங்க செப்ப செய்கிறத எங்களை மாதிரி கான்ட்ராக்டுக்காரங்க தட்டி கேட்டால் அவனுக்கு மேலே எதனா பழியை போட்டு ஒரு 12 வருஷத்துக்கு வனவாசத்தை அனுபவிக்க விடுறானுங்க எனக்கு. அதனால் நேற்று கூட மாண்புமிகு அமைச்சர் மனோ தங்கராஜ் சார் கூப்பிட்டு சட்டப்பிரகாரம் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. கோர்ட்டு சட்டப்பிரகாரம் பண்ணுன்றாங்க, அட்வொகேட் ஜெனரல் சட்டப்பிரகாரம். ஆனால் அங்கே இருக்கிற கால்நடைத்துறை செயலாளர் திரு டாக்டர் சுப்பையன் அவர்கள் சட்டத்தை மீறி செயல்படும் சொல்லி அழுத்தம் கொடுக்குறாரு. இது எவ்வளோ பெரிய தப்பு! அதே மாதிரி ஒரே டிபார்ட்மெண்ட்டில் ஜேஎம்டி, ஜிஎம், எம்டி, செக்ரட்டரின்னு எப்படி கொடுக்குறீங்க நீங்கள்? எல்லாம் சீஃப் செக்ரட்டரி கையில் காலில் ஏதோ ஒரு விதத்தில் அழுத்தம் கொடுத்து இந்த டிபார்ட்மெண்ட்டை வாங்கிட்டு வராங்க. ஆனால் மனோ தங்கராஜ் அண்ணனால இதை எடுத்து போய் சிஎம்கிட்ட சொல்ல முடியல. மனோ தங்கராஜனால சீனியர்கிட்ட போய் இதை போய் சீஃப் செக்ரட்டரிகிட்ட பேச முடியல. ஏன்னா ஜூனியர் மந்திரியெல்லாம் ஆட்டி படுக்கிற அளவுக்கு ஒரு ஐஏஎஸ் லாபி தமிழ்நாட்டில் தளபதி ஸ்டாலின் ஆட்சியில் மட்டும்தான் நடக்குது. இது அம்மாவோட ஆட்சியில் கூட இப்படி நடக்கலை. இது நாட்டு மக்கள் ஆட்சிக்கு எதிரான ஒரு ஆட்சி திமுகவில் இப்போ நடந்துட்டு இருக்குது. கலைஞர் ஐயா இருக்கும்போது இது மாதிரிலாம் நடக்காது. தளபதி ஸ்டாலின் அவர்கள் இதை உடனடியாக இதை தடுத்து நிறுத்தணும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட இது மாதிரி எடப்பாடி தான் எங்களுக்கு தெரிஞ்சு ஒரு மோசமான ஆட்சி நடத்தியவர் யாரானா எடப்பாடி தான். அதை விட மோசமான ஐஏஎஸ் லாபி ஆட்சி மந்திரிகளுக்கே தெரியாமல், மந்திரிகள்லாம் அலண்டு போய் அரசியல்வாதிகளாம் இந்த ஊழல் கேஸ் வந்ததுக்கப்புறம் எல்லாரும் பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. 90% பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க இந்த மந்திரி சபையில். ஆனால் மந்திரி இந்த சட்டப்பிரகாரம் நடத்துகிறான்றாரு. நான் நடத்த மாட்டேன்னு அடம் முடிகிறாப்புல டாக்டர் சுப்பையா. அதுக்கு ஆவின் அதிகாரி அண்ணாதுரை ஐஏஎஸ்லேருந்து ஜிஎம் இங்கே ஒருத்தன் அம்பு பண்ணினுக்கிறான், ஹைலி கரப்ட் ஃபெல்லோ, ஜூனியர் மோஸ்ட்டு 4-5 பேர் கீழே கொண்டு தூக்கின்னு அவரோட டாக்டர் சுப்பையனுடைய சமுதாயன்றதுக்காக அவர் எடுத்து அந்த இடத்துல போட்டு டெண்டர் கமிட்டியை மிரட்டின்னுக்கிறாரு. டெண்டர் நான் டாக்டர் செக்ரட்டரி சொல்கிறார் கையெழுத்து போடு, பரவாயில்ல வைலேட் பண்ணு, டெண்டர் கண்டிஷன் கோர்ட்டு சொல்லுது, அட்வொகேட் ஜெனரல் சொல்கிறேன், அதையும் மீறி வைலேட் பண்ணுறான். இது எந்த விதத்தில் நாயே நீங்கள் சொல்லுங்கள். நானும் முதலமைச்சருக்கு ஒரு வேண்டுகோள் சொல்கிறேன், தவறான ஐஏஎஸ் அதிகாரிகளை, திறமையில்லாத ஐஏஎஸ் அதிகாரிகளை வைத்துக்கொண்டு ஆட்சி பண்ண முடியாது. டாக்டர் சுப்பையன் கால்நடைத்துறையில் இருந்தால் பால் வளம் சுத்தமாக அழிஞ்சு போயிடும். அவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக இந்த துறையிலிருந்து வேறு துறைக்கு மாற்றி பால் வளத்தை காத்திடுமாறு, வெண்மை புரட்சி செய்திட வித்திடுமாறு அவர் டாக்டர் சுப்பையனை யாராவது ஒரு கான்ட்ராக்டரோ ஒப்பந்தக்காரரோ மக்களோ இல்லை கன்சூமரோ யாராவது ஒருத்தன் நல்லவன்னு சொல்ல கிட்டத்தட்ட 15 வருஷம் டாக்டர் சுப்பையன் இந்த பால் வளத்தில் இருந்திருக்காரு. ஒரு நல்லது கூட செய்தது கிடையாது. ஒரு சட்டப்படி எதுவுமே நடத்த மாட்டார். சட்டப்படி டெண்டர் நடத்த மாட்டார், சட்ட விதிமீறல் செய்து தான் பண்ணுவார். அதனால் டாக்டர் சுப்பையன் மீண்டும் ஆவினில் தேவையில்லாமல் தலையிட்டு மிகப்பெரிய போராட்டத்தை ஆவினில் வெடிக்க போகுதுன்றதை மாண்புமிகு முதலமைச்சருக்கு இந்த ரியல் ஒன் நேயர்கள் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன். இதே மாதிரி ஆவின் நிர்வாக இயக்குநராகவும் கமிஷனராக இருந்த டாக்டர் சுப்பையன் 2 ஆண்டுக்கு முன்னாடி இறையன்பு ஐயா இருக்கும்போது இதே மாதிரி விதிமுறைகள் பண்ணார். நாங்கள் போய் டாக்டர் இறையன்புக்கிட்ட போய் நாங்கள் சொன்னோம், மதிப்புக்குரிய இறையன்பு சார்ட்ட உடனடியாக ஆவின் நிர்வாக இயக்குனர் பதிலேருந்து தூக்கி
டம்மி பதிவான ரிஜிஸ்டர் கோஆபரேட்டிவ் ரிஜிஸ்டருக்கு மாற்றினார். யார்? இறை அன்பு அவர்கள். யார் மாற்றினார்? அந்த கோவத்தெல்லாம் வச்சுக்கின்னு இப்போ எங்களை பழி தீர்க்கிறதுக்கு ஆவினில் வந்து அவர் தொடர்ந்து தொல்லை கொடுத்துட்டு இருக்காரு. அவர் செக்ரட்டரி, கொள்கை முடிவு மட்டும்தான் அவர் தலையிட முடியும். யார்? டே டு டே ஆக்டிவிட்டீஸில் ஆவினில் தலையிட்டு அந்த எம்டியை செயல்பட விடாமல் அண்ணாதுரையா ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் மாதிரி உட்காந்து குச்சி குத்தின்னு இருக்கிறார். இது வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது. உடனடியாக கோர்ட்டில் கேஸ் வழக்கு இருக்கும்போதே வந்து டாக்டர் சுப்பையை வந்து விதிமீறலை செய்ய சொல்லி அழுத்தம் கொடுக்கறது வந்து மாண்புமிகு அமைச்சரும் மாண்புமிகு முதலமைச்சரும் இதில் தலையிட்டு உடனடியாக நல்ல தீர்வை ஏற்படுத்தணும். இல்லைனா டெண்டரோ பால் வண்டியோ பால் வளமோ இது நின்றுடும், லாரிங்கெலாம் நின்றுடும். ஸ்ட்ரைக்கு அடுத்த கட்டம் லாரி ஓனர்லாம் ஸ்ட்ரைக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. 2 வருஷம் டெண்டருங்க. 2 வருஷம் முடிஞ்சு கிட்டத்தட்ட 6 மாதம் எக்ஸ்டென்ஷன் பீரியடும் முடிஞ்சிச்சு. எக்ஸ்டென்ஷன் முடிஞ்சு இப்போ இன்னொரு 6 மாதம் விதிமீறல் ஓடி நிற்குது வண்டி. 2 வருஷம் டெண்டர் எப்படி 3 வருஷம் ஓட்ட முடியும்? இதுவே விதிமீறலாம் இல்லையா? அது மாதிரி டாக்டர் சுப்பை வந்து தொடர்ந்து விதிமீறல் பண்ணுறது தயங்கவே மாட்டார். ஏற்கனவே இதுக்கோசம் ஒரு என்கொயரி அவர் மேலே டிசிப்ளினரி ஆக்ஷனுக்கு வந்து சிஎஸ் வந்து போட்டார். திரும்ப யாரையோ பிடிச்சிட்டு வந்து திரும்ப வந்து இங்கேயே வந்து உட்காந்து எங்களை மாதிரி ஆளுங்களை பழி வாங்குறாரு. இப்படி பழி வாங்கி திரும்ப புதுசாக ஒரு கேஸை இதேமாதிரி புட்டப் கேஸை டாக்டர் சுப்பையும் போடுவார். இது ஆவினோட வழக்கமாக ஆயிடுச்சு. பல்வேறு முக்கியமான தகவல்கள் செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி, வணக்கம்.